அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பெண்களை பற்றி பெண்களே அறியாத பல ரகசிய உண்மைகளும், அவங்கள பற்றின நல்ல விஷயங்களும், அவங்க அறியாத தீய விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு பெண் தான் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இனிமேல் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதுக்கான வீடியோ தான். அவங்கள குறை சொல்கிறதுக்காகவோ, இல்லை ஆணையோட பெண் சிறந்தவளா, இல்லை தாழ்ந்தவளா, இல்லை ஆண் சிறந்தவனா பெண் சிறந்தவனா அப்படிங்கிற வீடியோ பதிவு இது இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு பெண்மை எந்த அளவுக்கு அவங்கள கவனிச்சிருக்காங்க அல்லது கவனிக்காமல் விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு இது. ஏன்னா பெரும்பாலும் பெண்ணுன்ட்டு இல்லை, யாருமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருமே தன்னை பற்றிய அறிவு சுயமாக இருக்காது. ஆணுக்கு ஆணை பற்றி தெரியாது, பெண்ணுக்கு பெண்ணை பற்றி தெரியாது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஓவரலாக நமக்குள்ளே ஒரு அண்டர் எஸ்டிமேட் போட்டுட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த அடிப்படையில் பெண்களுடைய நல்ல பண்புகளும் அவங்களுடைய பலவீனமான பண்புகளை குறித்து முழுமையாக பேச போகிறோம். அவங்களுடைய நல்ல பண்புனா என்ன அப்படின்னா, அவங்கள பற்றி பேசணும்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம். பெண்மையை மதித்து பாராட்டி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி பேசணும்னா. ஏன்னா ஒரு தாய்மை உள்ளம் படைத்தவள் தான் பெண். ஏன் பெண்ணுக்கு தான் பார்த்திங்கன்னா நல்லா மதிக்கத்தக்க நிறையா பெயர்கள்லாம் சூட்டப்பட்டிருப்பாங்க. பெண் அறிவிலையும் புத்திலையும் அவங்களுடைய குணத்துலேயும் அழகுலேயும் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே தான் இருக்காங்க. ஆனால் அந்த மேலே இருக்கிறனால தான் அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குறதும் பெண்ணால் தான் வரும் பாருங்கள். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண் புத்தி பின் புத்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் அவங்க தப்பான ஆளா அப்படின்னா தப்பான ஆள் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக செயல்படுது இல்லைங்களா. அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய தாட்ஸ் ப்ராசஸிங். இப்போ ஒரு ஆண் உதாரணத்துக்கு ஒரு ஆண் பார்த்திங்கன்னா ஒரு 7 விதமான எண்ணங்களை பிரதிபலிக்கிறான் அப்படின்னா, ஒரு பெண் 12 விதமான எண்ணங்களை பிரதிபலிக்கும் அவங்களுடைய உள்மனம். அப்போ இது ஒரு உதாரணம் தான். இது ரொம்ப டீப்பாக போய் பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட் கால்குலேஷன் எதிர்பார்க்காதீங்க. இது அப்ராக்சிமேட்டான ஒரு உதாரணங்களை கொண்டு பேசக்கூடிய ஒரு வீடியோ. இதுக்குள்ளே எல்லாத்தையுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டு தப்பான ஒரு இதில் பேசிட்டு சிந்திக்க வேண்டாம். ஓரலாக புரிஞ்சுக்கங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பெண் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்க. பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னா எப்படின்னா, அது நல்ல விஷயம் தான் அதில் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே அவங்க பேக்கப் ஐடியா ஒன்று வச்சுருப்பாங்க டக்குன்னு. இப்போ வெளியே போகும்போதே எங்கே போகிறோம் அப்படின்னு ஒரு பிளான் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் அங்கே போகும்போது அந்த இடத்துக்கு என்னென்ன தேவை, அங்கே எதெல்லாம் இருந்தால் அந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கப் ஐடியாவில் நீங்கள் ஒரு ஆண் மறந்துட்டு கூட அவர் வண்டி சாவியோ இல்லை கார் சாவியோ எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த காருக்குள்ளே போகும்போது என்னென்ன தேவை அப்படிங்கிறது பெண் தான் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் தண்ணி மறந்துட்டு போயிருப்பீங்க ஆண்கள். பெண்கள் பார்த்திங்கன்னா தண்ணி கேனெல்லாம் வெளியே வரமாட்டாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பேக்கப் ஐடியாவோட தான் எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி அவங்க லைஃப்பை லிவிங்கே பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறனால அவங்களுடைய தாட்ஸ் ப்ராசஸிங்கு இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் கவிதைகளோ அல்லது அவனை தன்னை அலங்கரித்து கொள்வதோ ஏதோ ஒரு வழியில் மேஜிக் மந்திரம்லாம் போட்டு தலைகளாக நின்று சில ட்ராமாலாம் பண்ணி மானே தேனே பொன்மானையில் கொஞ்சி அந்த பெண்ணோட மனதில் அவங்க வாழ்க்கைக்குள்ளே இடம் பிடிப்பதற்காக அவன் பல செயல்களில் ஈடுபட்டிருப்பான். அவனுக்கு அப்போ தெரியாது அந்த பெண்ணோட மனசில் இடம் பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு. இப்படி தான் பல ஆண்கள் பெண்ணோட மனதில் இடம் பிடிக்கிறேன்னு நினச்சி மாட்டிட்டு தவிக்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு எல்லாமே அதிகம் அப்படிங்கிறனால அவங்களுடைய மனதில் இடம் பிடிச்சதுக்கப்புறம் உங்கள் மனதில் ஆணோட மனதில் வேறு எந்த பொண்ணும் இடம் பிடிக்காமல் பார்த்துக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இது அவங்களுக்கே பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்கள் மனசில் அவன் இடம் பிடிக்கிறதுக்காக பல விஷயங்கள் போராடி இடம் பிடிச்சிருப்பான். இடம் பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஆணோட மனசில் வேறொரு பெண் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் அவனை கண்காணிச்சிட்டே இருக்கிறது, எப்போயுமே நம்ம மேலே இவன் கேரிங்காக இருக்கானா அவங்கள டெஸ்ட் வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. ஒரு பெண் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆண் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டானா, நம்ம கேட்டுக்குள்ளே அவன் வந்துட்டான்ப்பா, இப்போ அந்த ஆணை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒன்றும் தப்பாலாம் அவன் டீல் பண்ண போகிறதில்ல. அவங்க அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. நம்மளை கரெக்டாக டைமுக்கு நம்மளை பாசமாக கைட் பண்ணுறானா, அன்பாக நடத்துகிறானா, எல்லா விஷயத்துலையுமே நம்மளை கேரிங்கை நல்லா பண்ணுறான், நம்மளை நல்லா கேர் பண்ணுறானான்னு அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப நம்மளை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும் பெண்கள்கிட்ட. அந்த எதிர்பார்ப்பே அவங்களோட ஏமாற்றத்தையும் அவங்களுக்கே அவங்கள ஹேட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க எதிர்பார்ப்பை வச்சு ஏமாந்துக்கிறாங்க. இதுதான் பிரச்சனையே. ஒரு ஆண் எப்படி ஒரு பெண்ணை அடையிறதுக்காக பல விஷயங்களை போராடி அவங்க மனதில் இடம் பிடிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணியிருப்பான். ஆணுக்கு அவ்வளோதான் தெரியும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரதுக்கு தான் அவன் விருப்பப்பட்டிருப்பான். அந்த எதிர்ப்பாலின ஈர்ப்புனாலையும் அவன் உடல் தேவையினாலையும் உள்ள தேவையினாலையும் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வரதுக்கு அவன் விருப்பப்பட்டிருப்பான். ஆனால் வந்ததுக்கப்புறம் மாட்டினது யாருன்னு பார்த்தா ஒரு ஆண் நினைப்பான் பெண்ணை தான் இவன் தான் தூக்கிட்டான் அப்படின்னு. உண்மை சொல்லப்போனால் ஒரு ஆணை தான் பெண்ணு தூக்கியிருப்பாங்க.
இது வந்து ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதான் உண்மை. என்ன நினச்சிட்டு இருப்பான், நம்ம அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறா அப்படின்னு. ஆனால் மாட்டினது ஆண் தானுங்கிறது தெரியாது. ஏன்னா இவன் என்னென்னலாம் எதிர்பார்த்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பேசினானோ அது எல்லாமே பொய்யா இருக்கும், ட்ராமாட்டிக்கலாக இருக்கும். இவன் ஒரு இலக்கை அடையிறதுக்காக, அந்த பெண்மையை அடையணுங்கிறதுக்காக பல பொய் தகவல்களையும் பொய்யான சித்தரிப்புகளையும் இவனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துறதாகட்டும். எப்பயுமே சென்ட்டு போட மாட்டான். அந்த பொண்ணை பார்க்கும்போது மட்டும் சென்ட்டு போட்டு நல்லா ஒரு பர்ஃபெக்டாக போவான். எப்பயுமே தலை செய்ய மாட்டான். வீட்டில் இருக்கும்போது அந்த பெண்ணை பார்க்க போக மட்டும் அழகாக தலை செய்விட்டு போயிருப்பான். எப்பயுமே ட்ரெஸ்ஸு சுமாராக தான் பண்ணுவான். அந்த பெண்ணை பார்க்க போகும்போது மட்டும் எல்லாமே ஹைலைட்டாக பண்ணியிருப்பான். இப்படி அந்த பெண்ணை அடையிறதுக்காக இவன் எல்லாத்தையுமே தன்னை கோட் பண்ணி ஹைலைட்டாக காட்டி அந்த பெண்ணை அடைஞ்சதுக்கப்புறம் இவன் லேசியானவன் சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வரும், அட இவன் இப்படி தானா அப்படின்னு. அப்போ இவன் மிகைப்படுத்தி காட்டின விஷயங்கள் எல்லாமே ஒரு சூழ்நிலையில் வந்து லேசாக வரும்போது அந்த பெண் ஒரு இடத்துல ஏமாற்றப்படுவாங்க. அப்போ ஆண்கள்னால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கிடைச்சிருச்சுன்னா அவன் லேசி ஆயிடறான் இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, அவன் லேசாக மாறி அவனோட இயல்பு வாழ்க்கையில் வாழும்போது அந்த இயல்பு வாழ்க்கையை அந்த பெண்ணால் ஏற்றுக்க முடியாது. அன்றைக்கி அப்படிலாம் சூப்பராலாம் பேசுனா அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணும்போதோ அந்த பெண்ணை அடையும் போதோ இல்லை புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகளோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆரம்ப காலத்தில் ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா கேரிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆணும் அரேஞ்சு மேரேஜ் ஆனாகட்டும் இல்லை லவ் பண்ணவங்களாகட்டும், ஆரம்ப காலங்களில் அந்த பெண்ணுக்கிட்ட ரொம்ப கேர் பண்ணி எல்லாமே அந்த பெண் எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்திருப்பான். அது காலப்போக்கில் நாள் போக போக அது அப்படியே பழக்கமாகி ரொம்ப வீக்காக அவன் கம்மியான விஷயங்கள் வந்து பின்பற்றுவான். அப்போ தான் பெண்ணுக்கிட்ட அவன் லாக் ஆகிறான். அப்போ தான் பல டார்ச்சர் கொடுக்க போகிறாங்க. அது அந்த டார்ச்சர்னால் அந்த ஆண் மட்டும் தொந்தரவு அனுபவிக்கலை, அந்த பெண்ணுக்கே அது டார்ச்சராக இருக்குதுன்னு அந்த பெண்ணுக்கு தெரியல. இதனால தான் இந்த பதிவில் பெண்ணை அறியாத பல ரகசியம். ஏங்க நான் கேட்குற ஒன்று, ஒரு ஆணுக்கிட்ட நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் அவன் ஒரு சீசனில் தான் பண்ணியிருப்பான். அதை லாங் லைஃப் அவனால் பண்ண முடியாது, தெளிவில்லாத ஒரு ஆணால். ஏன்னா அந்த ஆணோட உலகத்தில் அவன் ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னா அவன் காம்ப்ரமைஸ் ஆகிடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒன்று தேடி போயிட்டுருப்பான். வேறோடைய பெண்ணை கிடையாது, அவன் வேறொரு உலகத்துக்குள்ளே இந்த வாழ்க்கையை ஜெயிக்கணும். ஏன்னா இந்த பொருளாதார ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா. அடுத்து அவன் என்ன பண்ணுவான்னா, பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், ஸ்டேட்டஸு சொத்து பத்துன்ட்டு அந்த தேடுதலில் போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பெண் பின்னாடி அலையிறதுக்காகவும் அந்த பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் அவன் அந்த ப்ராசஸிங் அவனுக்கு வேலை செய்யாது. அந்த செக்ஷன் அவன் வந்து டெத் ஆயிரும். ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செக்ஷன் ஏன் டெத் ஆச்சுன்னு தெரியாமல் அந்த செக்ஷனை இவன் வேலை செய்ய வைக்கல அப்படின்னு சொல்லி இவனை நோட் பண்ணுறதே இவங்க வேலையாக வச்சுருப்பாங்க. அவன் உலகம் வந்து வெளி உலகமாக இருக்குது, பெண்ணோட உலகம் இவனை கவனிக்கிற உலகமாக மட்டும்தான் இருக்குது. பெண்கள் வந்து தன்னுடைய பார்ட்னரை கவனிக்கிறது மட்டும்தான் உலகமாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு ஆண் வெளி உலகத்தில் போராடணும், உயரத்தை அடையணும், சாதிக்கணும், தலைவனாகணும், நாட்டை ஆளணும்னு சொல்லிட்டு அங்கேயெல்லாம் போயிடுவான். ஆனால் பெண்ணை ஆள மறந்துடுவான். பெண்ணை அவன் அடைஞ்சதுக்கப்புறம் அவன் வெளி உலகத்துக்கு போயிடுறான். பெண்ணு இவன் நம்மக்கிட்ட மாட்டினதுக்கப்புறம் இவனை பற்றியே யோசிச்சுட்ருப்பாங்க. இதனால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, பெண்கள் தான் பாதிக்கப்படுறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு மேட் ஃபார் ஈச் அதராக எந்த ஒரு பார்ட்னருமே அப்படி கிடையாது உலகத்தில். ஒன்று, எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவனோ மனைவியோ அமைதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை தற்காலிகமாக அந்த ஒரு மோக வலையில் விழுந்தனால உங்களுடைய தேவையான தாகங்கள் தீர்ந்த பின்பு ஒவ்வொருத்தருடைய குறைகளும் வெளியில் வரும். அப்படி வரும்போது அவங்களுடைய குறைகளை நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் நம்ம வருத்தப்பட ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த இடத்துல யார் பாதிக்கப்படுறான்னா, நம்ம எதிர்பார்ப்பு தான் நம்மளுடைய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. எப்படி ஒரு பெண்ணு உடைய வாழ்க்கையில் அந்த ஆண் வந்ததுக்கப்புறம் அவன் மீண்டும் அந்த பெண் எதிர்பார்க்குற மாதிரி பல விஷயங்கள் செய்ய முடியாமல் போகும்போது இந்த பெண் அதை நினைத்து அந்த பெண் அவங்களே நொந்துக்கிறாங்க. எவ்வளோதான் மிகைப்படுத்தக்கூடிய பெண்கள்கிட்ட பல விஷயங்கள் இருந்தாலும், ஆனால் அந்த மிகைப்படுத்தின எல்லா விஷயங்களுமே அவங்கள மிகை இல்லாமல் அவங்க மனதை அவங்களே காயப்படுத்தி கொண்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒரு மனிதன்கிட்ட வந்து ஒரு ஆணுக்கிட்ட வந்து ஒரு பெண் பார்ட்னர், லவ்வர் ஆகட்டும், கணவனாகட்டும், அப்பா அம்மாவட்டும், எந்த ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆணை சார்ந்து நீங்கள் எதையாவது ஒன்று எதிர்பார்த்தீர்கள் என்றால் அதை உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி யாருனாலையுமே நடந்துக்க முடியாது. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து உங்களுக்கு தான் விளைவிக்குது. அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழணுமா அப்படின்னா அட்லீஸ்ட்டு நீங்கள் புரிய வைக்க முயற்சி செய்யலாம். ஆனால் எதிர்பார்த்து ஏமாந்து வருத்தப்பட்டு உங்களை தான் நீங்கள் அழிச்சிக்கிறீங்க. அதனால் யாருக்கு யூஸ்ன்னு சிந்திக்கணும். ஏன்னா உங்களுடைய அறிவு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அது உங்களுக்கே ஆபத்துலேயும் முடியுது. ஆண் எப்படி நம்மள்ட்ட நடந்துக்கிறான், அன்பாக நடந்துக்கிறானா, இல்லை அவன் வெளியே போயிட்டு வரும்போது வேறு யார் கூட பழக்கம் இருக்கா, அவனுக்கு இல்லீகல் அஃபேர் இருக்கா, இல்லை வேறு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, இப்படின்னு அவனை ஆராய்ச்சி பண்ணி ஒரு பக்கம் நீங்கள் மனசு நொந்து போய்க்கிறீங்க. உங்கள்கிட்ட உண்மையாக பேசாமல் பொய் பேசுனானா ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி சில பொய்கள் அந்த ஆண் பேசியிருப்பான். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, அங்கே அதை மறந்துட்டு இன்னொரு நாள் அது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வச்சு பூதாகரமான சண்டையை பெருசு பண்ணி மிகப்பெரிய அளவில் பில்டப் பண்ணி போயிடுவீங்க. இதனால் அந்த ஆணுக்கும் மன உளைச்சல், உங்களுக்கும் மன உளைச்சல்.
இப்படி தான் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக எடுத்துக்காமல் ரொம்ப எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஊதி பெருசு பண்ணி அது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாற்றுறாங்க. சில அமைதியான பெண்களும் இருப்பாங்க, விட்டு கொடுத்து சகிச்சுட்டு போகிற பெண்களும் இருக்காங்க. இது வந்து எதுக்காகனா பொதுவாக காமனாக பெண்ணோட மனநிலை எப்படி செயல்படுதுன்னு ஒரு பெண்ணை பற்றி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது பேசுகிறோம். ஆண் வந்து பார்த்திங்கன்னா 10 வார்த்தை பேசுவான், அதுக்கப்புறம் அவன் அமைதியாயிடுவான். பெண் வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு பேசுவாங்க. இவன் 10 வார்த்தை பேசுகிறான்னா அவங்க 30 வார்த்தை பேசுவாங்க. இவங்களுடைய டேட்டா கோடிங்கில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த மதர் டங்கில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு அதை சார்ந்த லாங்குவேஜெலாம் உங்கள் ஒரு ஆணோட மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா பெண்ணோட மைண்டில் 150, 200 வார்த்தைகள் இருக்கும். அதனால தான் ஒரு பெண்ணு சண்டை போட்டாங்கன்னா அவங்க வாய் அடங்கவே அடங்காது. எந்த ஒரு ஆணுமே பெண்ணை வந்து வாய் வார்த்தைகளால் வெல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது இப்படி தான் பெண்கள்கிட்ட மிகைப்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அந்த மிகையே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வளர விடாமையும் வாழ விடாமையும் அவங்கள அடக்கிடுது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்துலையுமே ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா பெண் எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபட முடியாது. ஆணோட உலகம் அவன் வெளி உலகத்தை சார்ந்து, பொருளாதாரத்தை சார்ந்து பெரிய ஆளாகணுங்கிற தேடுதலில் போய் அவன் தன்னை இழந்துடுறான். அவனையே அவன் இழந்ததுக்கப்புறம் எப்படி அவன் உங்களை கேர் பண்ணுவான்? அவனால் அவனையவே வந்து கேர் பண்ணிக்க முடியல. அவன் வீக்கர் ஆகிட்டான் ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது 24/7 அவன் உங்களை மானிட்டர் பண்ணிவிட்டு உங்களை தேவைகளை பூர்த்தி பண்ணுறது முடியாது. இது ஆணுக்கான சப்போர்ட் பதிவு கிடையாது. ஒரு பெண் வந்து இப்படி தான் ஆண் இருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு உங்கள் சந்தோஷ உலகத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உருவாக்கிக்கணும். உங்கள் அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் இன்னொரு மனிதர்கிட்ட வந்து எதிர்பார்த்து ஏமாறாதீங்க. அது உங்களுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் வெளிப்படுத்துகிற தன்மையில் மட்டும் இருங்க. அவன் கேரிங் பண்ணாமல் இருக்கானா, அவனை விழிப்புணர்வு தன்மைக்கு கொண்டு வரதுக்கு நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். இங்கே பாருப்பா, நீ இப்படி இருக்க, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போல்லாம் அப்படி பண்ணாமல் இருக்க, என்னை மதி, என்னை நேசி, என்னை கன்சிடர் பண்ணுன்னு நீங்கள் புரிய வைக்க முயற்சி செய்யலாம். சில ஆண்கள் புரிஞ்சு திருந்திக்குவாங்க, சில ஆண்கள் திருந்த மாட்டாங்க, வேறு வழி இல்லை. அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உணர்ச்சிகளையும் நம்மளுடைய உணர்வுகளையும் நம்மளுடைய மனதில் வரக்கூடிய வலிகளையும் நம்ம புதைச்சிக்காமல் எதிர்பார்த்து ஏமாந்து தன்னை அழித்து கொள்ளாமல் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிங்க. இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரமாக நம்ம சாகிற வரைக்கும் என்னுடைய உயிர் காதல், என்னுடைய உயிருக்கு உயிரானவ அப்படின்னு எந்த ஒரு பேருமே கிடையாது. யார் செத்தாலும் யார் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க. யாரோ ஒரு கணவனோ மனைவியோ இறந்துடுறாங்க அப்படின்னா கூட போய் யாராவது இறந்து பார்த்துருக்குறீங்களா? கோடியில் 1 லட்சத்தில் 1 இணை பிரியாத தம்பதியர்களாக இருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தர் அப்படி நடந்திருக்கும். பெரும்பாலும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்கும்போது யாருமே இறந்ததுக்கப்புறம் பின்னாடி வரப்போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒருத்தரை எதிர்பார்த்து ஏமாந்து உங்கள் உள்ளத்தை காயப்படுத்திக்காதீங்க. நீங்கள் அதிகமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடவுள் பக்கம் திரும்புங்க. உண்மையான உங்களுடைய உணர்வும் உங்களுடைய அன்பும் கடவுள் பக்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கவனம் வந்து உங்கள் கணவர் பக்கம் இருக்காமல் கடவுள் பக்கம் திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தேவை கட்டுப்படுத்தப்பட்டு உங்களுடைய உள்ளம் சமன் செய்யப்பட்டு உங்களுடைய மனக்குமுறல் அடக்கப்படும். ஏன்னா கடவுள் தான் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான தீர்வு. நம்மளை கணவனோ நம்மளுடைய காதலனோ தற்காலிகமான மனிதர்கள். அவர்களெலாம் தன்னை அடைவதற்காகவும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அவங்க அடைஞ்சிட்டாங்க. அது அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க லேசாயிட்டாங்க. நம்ம தான் வந்து தொடர்ந்து காலம் ஃபுல்லாக அதை எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். அதனால் இந்த எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டு தன்னுடைய மனதை பண்படுத்தி கொண்டு நம்ம இயல்பாக வாழ்கிறதுக்கு பழகிக்கிங்க. வேறு வழியே இல்லை. ஏன்னா நீங்கள் நினச்ச மாதிரி அவர் பண்ண மாட்டார், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டார், ஆலமத்தில் அழகாக இருப்பார். அப்புறம் வயசாக அவர் சுதந்திரமாக சுற்றி ரொம்ப வேறு மாதிரி தோற்றத்துலேயும் அவருடைய உள்ளத்துலேயும் வேறொரு ஆளாக மாறி இருப்பார். இந்த எதிர்பார்ப்பெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறனால தாங்க உங்களுக்கு வழி தருது. ஒரு மனிதன் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னங்க, நீங்கள் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சார்ந்து இருக்காதீங்க. இன்னொரு நபரை சார்ந்து இருக்கிறனால தான் உங்களுக்கு வலிக்குது. நீங்கள் கடவுளை சார்ந்துருங்க. ஒரு மனிதன் டைவர்ட் ஆகி வேறொரு பக்கத்தில் தன்னுடைய மனதை திருப்பி விட்டால் எது வலியை ஏற்படுத்துகிறதோ அந்த வலி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். நீங்கள் சதா இன்னொருத்தரை சார்ந்தே எதிர்பார்த்துட்டு இது எனக்கு இப்படி வேணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு இமேஜினேஷன், ஒரு க்ரியேட்டிவிட்டி உங்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு கோட்டையை கட்டி வச்சுருக்கிறீங்க. அந்த கோட்டைக்கு தகுந்த கணவனோ காதலனோ பிறக்கவே இல்லை பூமியில். ஏதோ வந்தாங்க, நம்மளை அனுபவிச்சாங்க, நம்ம பயன்படுத்திக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுவானுங்க. நீங்கள் தான் வந்து உங்களுடைய மனக்கோட்டையை கடவுள் பக்கம் கட்டுங்க, கடவுள் பக்கம் திரும்புங்க. அப்போ தான் உங்கள் மைண்டு டைவர்ட் ஆகும். ஒன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ஏமாந்து நிற்கிறத நிறுத்திட்டு வேறொரு பக்கம் உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அன்பு, காதல், பாசம் எல்லாமே ஒரு கணவன் மேலே தான் காட்டணுங்கிற அவசியமே இல்லை. கடவுள் மேலே கூட காட்டலாம். நீங்கள் அங்கே காட்டினீங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே தெரியப்படுத்திடுவார். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஏன் இந்த மனிதன் நம்ம கூட இருக்கிறவன் இப்படி இருக்கான், இந்த பார்ட்னர் ஏன் நமக்கு சரியில்லை, இவங்க கூட பயணிக்கலாமா வேண்டாமா, இல்லை கடந்து போகலாமா, மன்னிச்சிடலாமா, இப்படியான பல குழப்பத்துக்கு தீர்வு கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் ஒரு பெண்
தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு, அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் எதிர்பார்ப்பை அதிக அளவில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள்கிட்ட எல்லாமே அதிகமாக இருக்குது. அறிவு, பேச்சு, திறமை, சிந்தனை, நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கிறது, உங்களுடைய உணர்வு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆணை விட அதிகமாக இருக்கிறது தான் பிரச்சனையே. அந்த ஆணுக்கு பார்த்திங்கன்னா கவனித்தல் குறைவு, விழிப்புணர்வு தன்மை கம்மி. கடைக்கு அனுப்பி ஒரு பொருள் வாங்கிட்டோன்னு சொன்னீங்கன்னா, ஆணுக்கிட்ட சொன்னீங்கன்னா 10 பொருள் சொன்னீங்கன்னா 4 தான் வாங்கிட்டு வருவார், 6 பொருள் மறந்துடுவார். அந்த மாதிரி ஆணுடைய உலகம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசியானது. பெண்ணோட உலகம் பார்த்திங்கன்னா ரொம்ப கான்சியஸானது. நீங்கள் ஓவர் கான்சியஸ், ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணி உங்கள் உடம்பை நீங்களே அழிச்சிக்கிறீங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த ஆண் உலகம் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கவனத்தை கடவுள் பக்கம் திருப்புங்க. ஒரு ஆணை நம்பி சார்ந்து எதிர்பார்த்து ஏமாந்து உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தி கொள்ளாதீர்கள். இதுதான் பெண்ணை அறியாத விஷயம். பெண்ணுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அதுதான் பிரச்சனையே. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிம்மதியாக வாழ முடியாது. எதுவுமே தெரியாது போய் தொலைதுன்னு விட்டு பாருங்கள், நிம்மதியாக வாழ முடியும். இதுதான் டாபிக்கு. புரிஞ்சுக்கிட்டு பெண்கள், உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஆயுதம் என்னவென்றால், எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, எல்லாம் ஒரு மாய விளையாட்டு என்று புரிந்து கொண்டு உங்கள் கவனத்தை கடவுள் பக்கம் திருப்புங்கள். அவர்தான் உண்மையான அன்போடு உங்களை வழி நடத்துவார். நன்றி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.